சொல்லுது. பாருங்க, உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பரலோகத்தின் தெய்வம் உங்களை காண்கிறாரா? இந்த செய்தி யாருக்கு தெரியுமா? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுள் இல்ல என் வாழ்க்கையில ஏன் இது நடந்துச்சு? கடவுள் இருந்தா நடக்குமா? ஆண்டவர் இருந்தா இப்படி நடக்குமா? நான் இத்தனை வருஷமா கடவுளை பின்பற்றுறேன். நான் அவரை பின்பற்றி போகிறேன். உண்மையாலுமே கடவுள் இல்லையேன்னு சொல்லி உங்களை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இல்லைங்க. ஒரு உருவாக்குற ஒருவர் உண்டு. வானாதி வானம் விட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள வார்த்தையினாலே சகலத்தை உருவாக்கின தெய்வம் உண்டு. வானாதி வானம் சகலத்தை உண்டாக்குன தெய்வம். வார்த்தையினாலே உருவாக்கின தெய்வம். அதனால நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மளை உருவாக்கி கொண்டிருக்குது. நம்ம நடக்க வேண்டிய வழியை காமிக்குது. சத்தியம் என்கிற வேத வசனத்தை கொடுத்து இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணுங்கிற சத்தியத்தை கொடுத்து நம்மளை நடக்க வேண்டியிருக்கு. எதுக்கு தெரியுங்களா? நித்திய ராஜ்யத்துக்குள்ள போ. நித்திய ராஜ்யத்தையே உணர கடவுளை சொல்றவனுக்கு நித்திய ராஜ்யம் என்னன்னு தெரியாது. தேவஜனமே, தேவ பிள்ளைகள, நிச்சயமா சொல்லுகிறேன். ஆண்டுடைய தெய்வத்தினுடைய கிருபையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு பொருளை சாப்பிடாம ருசிக்காம நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ இங்க இருக்குது வசனம் சொல்லுது, மாம்சமான யாவரிடத்துல வருவாங்க. மாம்சமான யார்கிட்ட வர்றாங்க? தேவ சமூகத்துல வர்றாங்க, கடவுள்கிட்ட வர்றாங்க, இயேசுகிட்ட வர்றாங்க, ஏசாமிகிட்ட வந்து தன்னை தொழுது கொள்றாங்க, ஏசப்பாட்ட தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ நீங்க ஒண்ணு கண்டுகொள்ளலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் யார் என்பதை அறிந்து கொள்ளல. கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற உங்களை, கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கடவுள் இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன, கடவுள் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் தெய்வம் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் பட்ட பாட அவருக்கு தெரியும்ல. அவர் காண்கிறவர் தானே. நான் உண்மையா தானே இருந்தேன். ஆனா ஏன் தெய்வம் பார்க்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறையா? மதிகடனை போல இருந்திருக்கிறியா? தயவு செஞ்சு சொல்லுகிற, தெய்வம் ஒருவர் உண்டு. வானாதி வானம் விட்டுக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படின்னு சொன்னவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அதனால உனக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் பார்க்கிற வார்த்தை, இந்த பூமியை அவர் நோக்கி பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு. உணர்வுள்ள இருதயம் உண்டோ? தெய்வனை தேடுறதுக்கு ஒரு உணர்வுல இருக்குதா? உணர்வு வேணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உணர்வு வேணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார், என்னை காண்கிறார்கள், உணர்வு வேணும். ஆகார் வனாந்திரத்துல வழி தெரியாம, தண்ணி இல்லாம வனாந்திரத்துல நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டாரு. யெகோவா கேட்டாரு. யெகோவா ராஃபா கேட்டாரு. அங்க வந்து தேவதூதனை அனுப்பி இங்க ஆகாருக்கு ஒரு தண்ணீர் ஊற்றி புறப்பட பண்ணி அவன் தாகம் தீர்த்து உயிரோடு நிறுத்தினார். தேவஜனமே, தேவ பிள்ளைகள, கடவுள் இல்லை சொல்லுகிறவனுக்கு நான் புரிய வைக்க முடியாது. ஆனா ஒன்றை சொல்ல முடியும். இந்த வசனம் மாத்திரமில்ல, என் தெய்வம் ஜீவிக்கிறார். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மரித்தால் ஆனால் உயிர் தெழுந்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். சுமார் 40 நாள் அளவும் தன்னை ஜீவனுள்ள தெய்வமா புசித்து சாப்பிட்டு அந்த பூமியில உலாவி மறுபடியும் இதே மேகத்தில போனார். அதே மேகத்திலிருந்து எந்த மேகத்துல ஏறி போனாரோ அதே மேகத்துல இறங்கி வருவார். அந்த ஒரு நாள் வரும். தெய்வம் வரும்போது அந்த ஒரு நாள் அழுகி புலம்புவீங்க. அந்த நாள் வரும்போது தெய்வம் இறங்கி வரும்போது அழுகி அழுது புலம்புவீங்க. நான் சொல்லுகிறேன். ஐஸ்வர்யான்னு சொல்லுவாங்களா? ஐஸ்வர்யா